பிரைஸ் லார்ட். இந்த நாளுக்கான தெய்வ வார்த்தை எஸ்தர் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 16வது வசனம். இவ்விதமாய் யூதர்களுக்கு வெளிச்சம் உண்டாயிற்று என்று வாசிக்கிறோம். இந்த நாளில் என்னுடைய செய்தி, இருளில் இருந்து கர்த்தர் வெளிச்சத்தை உண்டாக்குகிறார். அதாவது நம்முடைய வாழ்க்கையாகிய இருள் இருக்கும்போது, சுற்றிலும் நமக்கு எல்லாமே எதிரடையா இருக்கும்போது, தேவன் அந்த எதிரடைகளை நொடி பொழுதிலே மாற்றி, இருள் நம்மை மரணத்துக்கு நேராக கொண்டு போகும் என்று நினைக்கும் போது, தேவன் வெளிச்சமாய் வந்து நம்மை மறுபடியும் உயிரடைய செய்கிறவர் நம்முடைய ஆண்டவர். இந்த எஸ்தர் புஸ்தகத்திலே இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். சிலவற்றை நான் சொல்ல விரும்புகிறேன். 3ஆம் அதிகாரம், அதே எஸ்தர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே, யூதர்கள் என்று ஒருவர் இருக்கவே கூடாது என்று அவர் ஆணை இடுகிறதை நாம் பார்க்கிறோம். எதிர்காலம் இல்லாத ஒரு ஆணை, அருமையான நம்முடைய வாழ்க்கையிலே எதிர்காலமே இல்லாத ஒரு ஆணைகள் உருவாகும் என்றால், நம்முடைய ஆண்டவர், நம்முடைய மேசியா இந்த பூமியிலே வந்து நமக்கு ஒரு எதிர்காலத்தை உண்டாக்கி இருக்கிறார். நிச்சயமாகவே உங்களுக்கும் அந்த எதிர்காலத்தை கர்த்தர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்.